அனைவருக்கும் இனிய வணக்கம். மோசஸ் உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும், இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா குரு என்னும் போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணும்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு உருவம், அதாவது உருக்கு ஒரு ஆயுதம் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, உருன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும். அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இக்கு ப்ளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும். ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும் போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம். மேலும் என்னென்னாக்கா, அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா, நம்ம உடம்பை இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு இனிப்பான விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு இனிப்பு, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை. யானை, குதிரை சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி. பார்த்திங்கன்னா யானை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர், உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ மே கெட் அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லா இருக்கும். உடம்பில் உள்ள இயக்கங்கள், அந்த கால் முட்டி ஜவ்வெல்லாம் சொல்லுவாங்க, கொழுப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது, இதை எப்படி எதிர்கொள்வது, இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது குரு பகவான் உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோட நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா, ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும். 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன். அப்போ என்னென்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும். ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும். எல்லாருக்கிட்டையும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும். அதே போல் என்னென்னாக்கா, அவருடைய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்தை பார்க்குது, மேலும் பாக்கியத்தை பார்க்குது, மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுருஷ தத்துவத்திற்கு. ஸோ அப்போ என்னென்னாக்கா, உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும். அதாவது என்ன, கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க. ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா, அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க. அதே மாதிரி என்னென்னா, லாபம் மன மகிழ்ச்சி என்ற 11ஆம் இட காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும். அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு. இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான், அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக, நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரங்கள் வழியாக, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாததை சேர்த்து கொள்வது பேர் தான் பரிகாரம். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். மேலும் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் வர்றார். அப்போ என்னென்னாக்கா, வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும். அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும். அப்போ வாழ்க்கையில் நம்மளால்
எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பயிற்சியில் நம்மளால் பெற முடியும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. துலாம் ராசி. துலா ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா துலா ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய விஷயங்கள் என்னென்னு வச்சிங்களேன், இவங்கள தேடி பிரச்சனைக்கு யாரும் காரணம் இல்லை, இவங்களே சில விஷயங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா துலா ராசிக்காரங்க எல்லாரும் இந்த அனலிட்டிக் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பானவங்க சொல்லுவோம், வல்லுநர் சொல்லுவோம். மற்றவங்களோட பிரச்சனைகள், மற்றவங்களோட ரகசிய விஷயங்கள் எல்லாமே துலா ராசிக்காரர்கள். இதை யோசித்து இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது ஏற்படும். இந்த பயம்தான் இவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கான, இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் இல்லையா, அந்த நகருக்கு உண்டான பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் துலா ராசிக்காரங்க நீங்களாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையை அளவாக கேட்டுக்குங்க, அட்வைஸே அளவாக கொடுத்துக்குங்க, வாழ்க்கையை சிறப்பாக. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்னு பண்ண போகுது, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசிக்கு குரு பகவான் 8ல் இருந்தார், 8ஆம் ஸ்தானத்துலேருந்து இப்போ 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ பாக்கியத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவருடைய பார்வையே உங்கள் மேலே உழுது. ஸோ அப்போ என்னென்னாக்கா ஆன்மீகத்தோடைய முழு பலன், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஆன்மீகத்துலேருந்து எனக்கு கடவுள் கொடுத்தாரு, என்னென்ன இவ்வளோ பூஜை பண்ணுறேன், நான் மற்றவங்க அவ்வளோ சேவை செய்கிறேன், இவ்வளோ நாள் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, இப்போ எல்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டம் தான் அதை எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால, ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க, மிக முக்கியமான நபர், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிக நபரை சந்திக்க போகிறீங்க. அவர் மூலயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட போகிறது. அதன் மூலம் உங்களோட வளர்ச்சி, உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது. மேலும் உங்களுடைய தொடர்புகள், உங்களோட ஆன்மீக தொடர்புகள் இருக்குல்ல, அந்த தொடர்புகள் எல்லாம் அபிவிருத்தி ஆக போகுது, தொடர்புகள் எல்லாம் விரிவடைய போகுது. உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வளரும், கான்ஃபிடென்ட் வரும், எதையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வரும். மேலும் உங்களுக்கு குலதெய்வத்தை, உங்களோட ஆன்மீகம், இந்த ஆன்மீகத்தோடைய முழு பலன், உங்களுக்கு குலதெய்வத்தோட முழு அருளையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கிடைச்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், சூப்பராக இருக்க போகுது. ஸோ உங்கள் மனம் என்ன பண்ணணும்னா அழகாக இருக்கும். ஸோ மனம் என்பது எப்படி இருக்குன்னா அப்படியே சும்மா என்ன சொல்ல, இவ்வளோனா ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்க மனம் வந்து இப்போ மிகுந்த அழகு. ஏன்னா ஆன்மீகம்னாவே ரொம்ப அழகு, குருனாவே ஒரு மகிழ்ச்சிகரமான. ஸோ அப்போ என்னென்னாக்கா, அப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு இன்பமான சூழலில் மனம் என்பது போகிறது என்பது அர்த்தம். ஆனால் ராகு வந்ததுக்கப்புறம், ராகு பயிற்சிக்கு அப்புறமா உங்கள் மனம் கொஞ்சம் தேவையில்லாமல் ஓவராக போகும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் மேன்மைப்படுத்த போகுதுன்னா, உங்களுடைய நீங்கள் முதல்ல வெளி உலகத்துக்கு தெரிய போகிறீங்க. ஓகேங்களா, இவ்வளோ நாள் வந்து உங்களையே சுருக்கி வச்சுருந்துருப்பீங்க, இப்போ நீங்கள் பிரபலம் அடைய போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களையே அறியாமல் உங்களோட தொடர்புகள், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக, துலா ராசிக்காரங்க இந்த காலகட்ட அரசியல்வாதியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வெற்றி அடைவார்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவரோட தொடர்புகள் அதிகமாகும் போது உங்களை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களை பற்றி நல்ல விதமாக பேசும்போது இதிலே மக்கள் செல்வாக்கு என்பது சமூகத்தில் உங்களை செல்வாக்கு வந்து உயர்ந்த நிலைக்கு வரும். அப்போ உங்களோட உயர்ந்த நிலைக்கு வரும்போது இதுவே உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இலகுவாக மக்களின் மனத்தை கவர்ந்து கூடிய ஒரு நபராவீங்க, உங்களுடைய பாக்கியம் என்பது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை, உங்களுக்கு கிடைத்த அந்த இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை புதிய இஷ்ட தெய்வத்தோட ஒரு அனுகிரகம் உங்கள்கிட்ட உங்களை தேடி வரும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மறைக்கப்பட்ட ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மறைபொருள் ஞானம் என்பது ஒரு அனுபவத்தின் மூலயமா, இல்லை ஒரு குரு மூலயமா, அந்த குரு தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குரு உபதேசம்,
இதன் வழியாக துளாராசிக்காரருக்கு இந்த நிகழ்வு என்பது நடக்கப் போகிறது. இந்த நிகழ்வின் வழியாக உங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட சுயம் சார்ந்த விஷயம் வந்து மேலோங்க போகுது. அதனால் உங்களுடைய ஆன்மீகம் அப்படியே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இவ்வளோ நாள் ஒரு மாதிரி டல் அடிச்சிட்ட மாதிரி இந்த துளாராசிக்காரங்களை இப்போ அந்த ஆன்மீகத்தோடைய ஒளியில் அப்படியே பிரகாசிக்க போகிறீங்கன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய பொருளாதாரம் என்ன பண்ண போகுதுன்னா, பொருளாதாரம் பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயம், வருமானத்தை போட்டு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து அதிகமாகும். துளாராசிக்காரங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பு, அதுக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மேலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்க குறிப்பாக பேங்கிங் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. முதல் அட்டம்ப்ட் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடியலாம் இந்த குரு பேச்சில் இந்த நிகழ்வு நடந்தது என்றால் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தோட குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க எல்லாமே உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களோட குழந்தை பாக்கியம் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் என்னென்னாக்கா இது இந்த என்னென்னாக்கா இந்த குழந்தைகளால் இல்லை இந்த நீங்கள் எடுத்த முயற்சிகளால் தடைப்பட்டு இருந்த அனைத்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருமானம் தனம் சார்ந்த விஷயத்தில் முயற்சி வந்து ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடையெல்லாம் இப்போ தகர்த்தெறியக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அந்த தடை எல்லாமே தகர்த்தெறிந்து உங்களுடைய அம்மாவுடைய அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு அது எல்லாமே பாக்கியமாக மாறப்போகுது. உங்களுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க துளாராசிக்காரர்கள். ஏன்னா துளாராசிக்காரர்கள் எப்போதும் அம்மாவுடைய மனதை நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்போதும் அம்மாவுடைய நிகழ்வுகள் துளாராசிக்காரர்களுக்கு எப்போதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களோட அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் அனைத்து ஐஸ்வர்யத்தையும் பெற போகிறீங்க. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்குது. ஸோ அதே போல் என்னென்னாக்கா அப்பா சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்பாவுக்கு வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் என்பது அதிகமாகும். ஸோ அப்பாவுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு எப்போதும் கிடைச்சிட்டே இருக்கும். அப்பாவுடைய சொத்தால் ஆனால் துளாராசிக்காரருக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக இவங்க தான் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டிய சூழல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் செய்யக்கூடிய தொழில் இல்லை வேலையில் ஒரு மாற்றம் என்பது இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்னும் வெளிநாடு போவாங்க, இல்லை ஆஃபீஸே மாறுவாங்க. வேறு ஒரு வேலைக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது. தொழில் மாற்றம் உண்டு, இல்லை வேலை மாற்றம் என்பது உனக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் அப்ராட் பயணிக்கிறதுக்கூடிய ஒரு மாற்றமாக கூட அது அமையும். அதனால் தொழிலில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கிறதுக்காக சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஸோ அதே போல் எதை செய்தாலும் உங்களுடைய ஓன் கன்கரன்ஸில் செய்யணும். அடுத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. ஏனென்றால் துளாராசிக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. உங்களுடைய சுயம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப குழப்பம் அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ்னால் அள்ளி கொடுக்கக்கூடியது துளாராசி மிஞ்ச முடியாது. அதனால் உங்களுடைய சார்ந்த விஷயம் சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தொழில் அபிவிருத்திகளை நீங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஏன்னா தொழிலில் கொஞ்சம் விரயத்துக்கு அப்புறமா தான் லாபம் என்பது இருக்குது. அதனால் சொல்ல வரோம். ஸோ அதனால் 1-3 முறை நீங்கள் ஆலோசித்து நீங்கள் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் என்பது துளாராசிக்காரருக்கு இயற்கையாகவே இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய கடனை நோயை எல்லாமே குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸோ இப்போ என்னன்னாக்கா துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட இந்த அடி வயிற்று சார்ந்த வாய்வு இல்லை கொழுப்பு கட்டி இல்லை ஹெர்னியா பிரச்சனை எல்லாமே இப்போது அதுக்கான மருத்துவத்துக்கு ஆல்ரெடி போயிருப்பாங்க, இல்லை இந்த காலகட்டத்துக்கு போவாங்க. அது முழுமையாக மருத்துவத்தின் வழியாக சர்ஜரி இல்லாமல் சர்ஜரின்னு போன விஷயங்கள் எல்லாமே கூட இப்போ வெறுமனே மருத்துவத்தின் வழியாக குணமாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ மனம் வந்து என்னென்னாக்கா மனம் வந்து எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா புதிய தொழில்களை தொடங்கணும், புதிய விஷயங்களை பண்ணணும். ஏன்னா சனி பகவான் 6ல் இருக்கும்போது மனம் என்ன பண்ணணும்னா
புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு விரயம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா ராகு பகவான் 5ல் சஞ்சரிக்க போகிறார். அப்போ என்னென்னாக்கா பிரம்மாண்டமாலாம் பிளான் வரும். அப்படிலாம் பிரம்மாண்டமாலாம் போயிடக்கூடாது. எல்லாம் நம்மளை உசுப்பேற்றி விட்றதுக்குன்னே 10 பேர் இருப்பான். அதெல்லாம் நம்பி போகாமல் உங்களுடைய சுய ஆய்வு, ஏன்னா உங்களுடைய விஷயம் என்ன என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். துளாராசிக்காரர் குறிப்பாக என்னென்னாக்கா உங்களுடைய லிமிட்டேஷன்ஸை நீங்கள் நல்லா உணர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்தவனை நம்பி போனீங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா அவருடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யும், அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பிணைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் வேறு யார்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதனால் அடுத்தவர்களை நம்பி இறங்குவது துளாராசிக்காரருக்கு நாட் அட்வைசபிள். ஏன்னா துளாராசிக்காரருக்கு பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் என்பது அவ்வளோவா செட் ஆகிறதில்ல. நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரக்கூடியவங்கள துளாராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் லாபம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். லாபம் என்பது என்னென்னாக்கா திடீர் வரவுகளாக தான் இருக்கும். லாபத்தை எதிர்பார்த்த லாபத்தை காட்டிலும் திடீர்னு ஒன்று ஹைக் ஆகும், திடீர்னு லோ ஆகும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் துளாராசிக்காரருக்கு லாபம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லாபத்தை பெரும்பாலும் துளாராசிக்காரர்கள் எதிர்பார்த்து செயல்பட மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய விஷயம். ஏன்னா இவங்களுக்கு லாபத்தை எதிர்நோக்கி இவங்க என்னக்கா ஆத்மார்த்தமான செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் துளாராசிக்காரன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் செய்வதில் ஒரு நாட்டம் ஏன்னா தொழில் வாய்ப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க பெருசாக லாபத்தை எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது கேட்டிங்கன்னா துளாராசிக்காரருக்கு எனக்கு மனசு தோணுச்சு, இது வந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளேயே லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இது வந்தால் போதும்ன்ற ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருப்பதனாலே இவங்களால் பெரிய லாபங்களை ஈட்ட முடியாமல் பலவாட்டி போயிடுது. ஸோ அதனால் உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேன்மை தரும். நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த காலகட்டத்தில் முல்லைப்பூவால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் சிதம்பரம் நடராஜரை வழிபாட்டில் குறிப்பாக முல்லைப்பூவை கொண்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, இல்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு நடராஜ சிலை வாங்கி வச்சு அதுக்கு இல்லை ஃபோட்டோ வாங்கி வச்சு அதுக்கு முல்லைப்பூவை போட்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த குரு பேச்சு உங்கள் அனைத்து பாக்கியத்தை பெற்றுத்தரும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.